அடேங்கப்பா! இது கடையா? இல்ல கறி கடலா? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன். இதுவரைக்கும் நான் போனதே இல்ல. அது போய் பார்த்தா, எனக்கு வந்து ஒரே ஆச்சரியங்க. ஏன்னா, ஒரு மட்டன், சிக்கன் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன கறி கடையில தான் பார்த்துருப்போம். இங்க போய் பார்த்தோம்னா, வகை வகையா நண்டுகள், மீன்கள், மட்டன்கள், சிக்கன்கள் மட்டன், சிக்கன்ல கூட அவ்வளோ விதமா இருந்துச்சு. வஞ்சரம் மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் மூஞ்சு எவ்வளோ பெருசா இருக்குமோ, அவ்வளோ பெரிய வஞ்சர மீன்லாம் நான் பார்த்ததே இல்ல. சான்ஸே இல்ல. அதே மாதிரி வந்து நண்டு வெரைட்டீஸு, அதுக்கப்புறம் எறா அது இது. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா வந்து, இந்த சிக்கன்ல வந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஹைதராபாதி சிக்கன், அந்த சிக்கன், இந்த சிக்கன், ஸ்பைசி விங்ஸு, அதுக்கப்புறம் என்னென்னமோ இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாவும், ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டக்கு அந்த மாதிரி எல்லாம் கூட வச்சிருந்தாங்க. போன்லெஸ் சிக்கன், அதுக்கப்புறம் வரும் தை பீஸு அந்த மாதிரி. கத்திரிக்கால பாருங்களேன், எவ்வளோ விதமான கத்திரிக்காய், சொற்காலேயே பலவிதமான சொரக்காய், அதுக்கப்புறம் வந்து பாவக்காய். ஓ மை காட்! எனக்கு தலையே சுத்தி போச்சு. அதுக்கப்புறம் மாங்காய், மாம்பழம்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வர்றதுக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இவ்ளோ வாங்கணும் அப்படின்ற ஐடியாலயே நான் போல. நான் சும்மா அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு தான் போனேன். அதனால எனக்கு இந்த மாசத்தோட பட்ஜெட்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டேன். அதனால நான் எதுவுமே வாங்கல. இதெல்லாம் வந்து ஆசையா பிரம்மாண்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் ஏதாவது கொஞ்சமா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து ப்ளூபெர்ரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் அதுக்கப்புறம் மட்டன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதில இங்க பாருங்க இந்த ப்ளூபெர்ரி தான் நான் வாங்குனேன். இது வந்து சாதாரண சின்ன கடையிலேயே நம்ம போனோம்னா, ஒரு சின்ன பாக்ஸ் ப்ளூபெர்ரியே வந்து 350 அப்படி சொல்லுவாங்க. இங்க பார்த்தோம்னா வந்துட்டு அந்த சின்ன பாக்ஸ் வந்து ₹180 அப்படி வந்துச்சு. அப்புறம் புட்டிங், அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் நாச்சோஸ், மிக்ஸ்சரு என்னென்னமோ இருந்துச்சுங்க. எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அப்புறம் இந்த ஆப்பிள் வந்து நியூசிலாண்ட் ஆப்பிளாம். 5 ஆப்பிள் வந்து ரூ. 250. இந்த மாரி டப்பால அழகா கியூட்டா போட்டு வச்சிருந்தாங்க. அது கூட நான் வாங்கல. சரி இது நெக்ஸ்ட் டைம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது பாருங்க பச்சை கலர் ஆப்பிள். இதுவும் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. ஸோ விலையெல்லாம் வந்து 1 கிலோ வந்து ரூ. 250 இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து ஃபாரின்லலாம் நம்பளே வந்து செக் அவுட் பண்ணிக்குவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்பளே வந்து ஸ்டார்ட் பண்ணி, அந்த ஐட்டம் என்னமோ அத அங்க காமிச்சு நம்பளே வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதான் நான் உங்க கூட வந்து இத ஷேர் பண்ணேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.